டியர் ஃபாலோவர்ஸ், தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவினை தமிழக வெற்றி கழகத்துக்கு வழங்கியிருக்கின்றன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கை 108. விஜயனுடைய 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியினை விட்டுக் கொடுப்போமாக இருந்தால் 107 ஆசனங்கள் அதிகாரப்பூர்வமாக. அத்தோடு காங்கிரசினுடைய 5 மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 4 என்று மொத்தமாக 116 இடங்கள் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அநேகமாக இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்பு விஜய்க்கு ஆதரவாக வெளிவரும் என்ற தகவல்கள் தமிழகத்திலிருந்து வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளிக்கும் பட்சத்தில் நாளை அல்லது நாளை மறுதினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் பதவியேற்கக்கூடும் என்ற விடயம் பரவலாக பேசப்படுகின்றது. ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையினை கோரிய வேளை ஆளுநர் 118 ஆசனங்களை கொண்டு வாருங்கள், அதற்கான உத்தரவை நான் வழங்குகின்றேன் என்று தெரிவித்திருந்தார். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு என்ன சொல்கின்றது? இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சாசனத்தின்படி எந்த கட்சி தேர்தலில் பெரும்பான்மையான ஆசனங்களை பெறுகின்றனவோ அந்த கட்சிக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதாவது சட்டசபையில் அந்த கட்சி தனது பெரும்பான்மையினை நிரூபித்து ஆட்சிக்கான அதிகாரத்தை கூற வேண்டும். இங்கு ஆளுநர் மிகப்பெரிய ஒரு தடையாக மாறி இருக்கின்றார். அவர் ஆளுநர் மாளிகையில் அதற்கான ஆதரவினை கோரியிருக்கின்றார் என்பதுதான் நகைச்சுவையாக இருக்கின்றது. பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை. சட்டசபையில் தான் நிரூபிக்க வேண்டுமே ஒழிய ஆளுநர் மாளிகையில் அல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. வருகின்ற 10ஆம் தேதிக்கு முன்னர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். விஜயனுடைய கட்சி உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றது. தமக்கு பெரும்பான்மை இருக்கின்றது, ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை ஆளுநர் வழங்க வேண்டும் என்று. அப்படி பெரும்பான்மையை நிரூபிக்காத பட்சத்தில் இன்னும் 2 நாட்களுக்குள் ஆளுநருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இடம்பெறப் போகின்றது. அந்த ஆட்சியினை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் இடதுசாரி கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. அதன் விளைவுதான் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு. தொல் திருமாவளவனும் அதற்குரிய ஆதரவினை வழங்குவாராக இருந்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் நாளை அல்லது நாளை மறுதினம் பதவியேற்கக்கூடும் என்ற ஒரு விடயம் இப்பொழுதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்றது.